போதும் மீரா, பரவாயில்ல, இதுக்கு மேல சாப்பிடுங்க. சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் போடுறேன். இல்ல இல்ல கொஞ்சம். இல்ல கொஞ்சம். இதுக்கு மேல சாப்பிட்டா தொப்பை விழும். ஐயோ அப்ப வேண்டாம். என்னங்க எப்படி இருந்துச்சு? என்னது எப்படி இருந்துச்சு? சாப்பாடு தான். மீரா, நான் பசிக்கு சாப்பிட்றவன், ருசிக்கு சாப்பிட்றவனா இருந்தா சொல்லலாம். இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். என்னங்க என்ன பண்றீங்க? ஏன் பதர்? தட்டுல கை கழுவ கூடாது. ஏன்? குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் அங்க இல்ல. போய் கை கழுவுங்க. எழுந்திருங்க. சொன்னா கேளு. எழுந்திருங்க. போங்க. இதான் வாஷ் பேசின். இங்க தான் கை கழுவணும். புரிஞ்சுதா? ஆரம்பிச்சிட்டாயா? இன்னும் என்னென்ன பழக்கத்தெல்லாம் மாத்த போறாளோ? சார், என்னப்பா? இந்த போட்டோ ஓனர் கொடுக்க சொன்னார். கல்யாண போட்டோவா? ஆமாம் சார். சரி கொடுப்பா, நீ போ. ஹலோ, நான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டுறேன். கவர்மெண்ட் எல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன். ஆமாம் ஆமாம், தப்பாக சம்பாரிச்சா தானே பயப்படணும். பணம் தருவானா? கல்யாணம் முடிஞ்சு ஜாலி மூட்ல இருக்கான். இன்னைக்கு லோனை கேட்ட வேண்டியதான். தேங்க்யூ சார். நான் எப்பயுமே கரெக்டாக இருப்பேங்க. குட் மார்னிங் சார். பணம் வேணும். வேலையை கொடுத்து டார்ச்சர் பண்ணாதீங்க, வைங்க போன. என்னடா காது குத்தணும். உனக்கு இன்னுமாடா குத்தலை? எனக்கு குத்தியாச்சு. குத்தியாச்சா? அப்புறம் ஏன்டா எவனுக்காவது காது குத்தணும்னு அலையிற? என் பிள்ளை குத்தணுப்பா. ஏய், உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பிரிச்சு பேசாத. எப்ப குத்தணும், என்னைக்கு குத்தணும் சொல்றா? மாப்பிள்ளை பார்க்க பாறாங்கல்ல மாதிரி இருந்தாலும் அவன் மனசு வைகையாத்து மணல் மாதிரி லேசு தான். நம்மள தளபதி ரஜினி மாதிரி தான் ஏன் மெயின்டைன் பண்றான். ஒன்னும் மாப்பிள்ள ஒன்னும் இல்லை, போன் அடிக்குது பாரு. ஹலோ. என்ன மாப்பிள்ள, கல்யாணம் ஆயிடுச்சாம்ல? நான் முன்னாடியே ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். சில பேருக்கு மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போயிருக்கு. அதான் முதல்ல பண்ணல. அது சரி, நீங்க யாருங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், உன் விஷயத்துக்கு வர்றேன். முத ராத்திரியில குழஞ்சு பேசியிருப்பாள, அதெல்லாம் அன்புன்னு நினைச்சிடாத, அத்தனை வம்பு. முதல்ல நீ யாருன்னே சொல்ல மாட்டேங்கிற? போக போக தெரியும் அந்த மீரா யாருன்னு புரியும். ஏய், ஹலோ ஹலோ. யாரு மாப்பிள்ள இந்த காட்சி காய்ச்சுறான்? யாருன்னு தெரியலடா. விடு மாப்பிள்ள, வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சப்படுவாங்க. அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இப்போ எனக்கு அமௌண்ட்டை கொடு மாப்பிள்ள. தங்கச்சி கூப்பிடுது மாப்பிள்ள. ஹலோ. வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. எதுக்கு? வாங்களே சொல்றேன். சரி சரி வர்றேன். மீரா கூப்பிடுறா. நீ பணம் கேட்டல்ல? அடுத்த வாரம் தீர்க்க சுமலி மண்டபத்துக்கு வந்துரு, அட்வான்ஸே கொடுத்துருவோம். வரேன். நான் கோயிலில் வச்சு காது குத்தலான்னு கொஞ்சமா மாப்பிள்ளைகிட்ட அமௌண்ட் கேட்டேன். இவன் தீர்க்க சுமங்கலி மண்டபத்துக்கே அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டானே. இவன் மண்ணு வெட்டுற மம்முட்டி இல்ல, மெகா ஸ்டார் மம்முட்டி. என்ன மீரா, ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? அவசரமா வர சொல்லல, வர சொன்னேன். என்ன விசேஷம்? ரொம்ப போர் அடிக்குதுங்க. சரி. அம்மா இருந்தாலாவது ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அவங்களையும் வேண்டுதல்னு குலதெய்வ கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டுங்க. நான் அனுப்புனேன். ம், அவங்க வேண்டுதலுக்காக கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப எப்போ வருவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது காரணம் சொல்லுங்க. சரி சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்க, வெளியே போலாம். மீரா, நான் ரெடி. நானும் எப்பவோ ரெடி. ஏய், வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு என்ன பண்ற? ஒன்னும் பண்ணலையே. அப்படியா? என்னங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒன்றும் பண்ணலையே. சரி போலாமா? எங்க? சினிமா? கோயிலுக்கு? தள்ளுங்க. கோவிலுக்கு போகணும்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணும். என்னாச்சுங்க? இரு இரு.
அண்ணே மிட்டாய். ஏய் மரியாதையா பேசுறா. வரல உனக்கு என்ன மரியாதை? உனக்கு முன்னாடி 4 பெரிய மனுஷங்க நின்னுட்டு இருக்கோம்ல. எங்கிட்ட இருந்து வராங்கனே தெரியல. ஏய் அண்ணனோட பொண்டாட்டி கூட வந்திருக்காடா. ஆர்வத்துல சொல்லாம வந்துட்டேன்டா. நான் வாங்கிக்கிறேன்டா. யார்கிட்ட டூப்புறா? ஒண்ணே இந்த பொண்ணு கட்டிக்கோ. ஏய் சரியான சுல்லானா இருக்காடா. ஜவு மிட்டாய் வாங்குறதுக்கு போய் சொல்றா. டேய் சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுடா. ஐயோ என்னங்க? அண்ணே பொண்டாட்டிய பாறா. ஏய் நிறுத்து. அக்கா இந்தாலும் உன் புருஷன் அக்கா. பாவம் காணி. இவனை எங்கக்கா புடிச்ச? ஆமாண்டா உண்மையை தான் சொல்றான் போல இருக்குடா. ஆமாண்டா அதனால தான்டா சொல்றேன். நான் வாங்கிக்கிறேன்டா. வாங்கிக்க. அண்ணா வலது கையில வாட்ச். ஏய் இவ்ளோ பெரிய ஆளா இருந்துட்டு ஜவு மிட்டாய் வாங்கின்றான்டா. வேற என்ன? ட்ரெயின். ஏய் நில்லு. டைம் என்ன? 16:35. டயத்தை கேட்டா நம்பரை சொல்ற. உனக்கு நேரம்